சேலம் பெரியார் பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை தலைவராக பேராசிரியர் தங்கவேலும், அதே துறையில் இணை பேராசிரியராக சதீஷும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் இருவரும் அரசின் அனுமதி பெறாமல் பூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனத்தை துணை வேந்தருடன் இணைந்து தொடங்கி நடத்தி வந்தனர். இது தொடர்பாக பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கொடுத்த புகாரினை தொடர்ந்து இவர்கள் மீது கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் காரணமாக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் கணினி அறிவியல் துறை தலைவரும் பொறுப்பு பதிவாளருமான தங்கவேல், இணை பேராசிரியர் சதீஷ் ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர். இதனால் கல்லூரி மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்காமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தின் சேலம் மாவட்ட தலைவர் பவித்தரன், அருண்குமார் மற்றும் மாவட்ட குழுவின் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.